சூரியகுமார் யாதவ் மட்டும் தனியா போராடலனா இந்தியாவுடைய ஆட்டம் பாதியிலே முடிஞ்சு போயிருக்கும். அதுவும் இல்லாம இந்தியாவுடைய மானம் மொத்தமா காத்துல பறந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அமெரிக்க டீமை பொறுத்த வரைக்கும் இது இந்திய அணியினுடைய இரண்டாவது அணியா தான் பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, ஹர்மித் சிங்லாம் 6 முறை சூரியகுமார் யாதவோட மும்பையினுடைய உள்ளூர் போட்டிகள் எல்லாம் விளையாடி இருக்கிறாரு. வேலை செஞ்சுக்கிட்டே சைட்ல ஆடி இருக்கிறாங்க. இப்படி ஆடும் பொழுதே இந்தியாவோட பேட்டிங் பேட்ஸ்மெண்ட் எப்படி இருந்தது? எல்லா அணிக்கு எதிராகவும் பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த அணி சிம்பிளா பயமுறுத்தி இருக்கிறாங்க. பவர் பிளேக்குள்ளார 46க்கு 4 விக்கெட் எடுத்து பேட்ஸ்மெண்ட் ஆட்டி பார்த்திருக்காங்க. அவங்களும் இந்தியா தான், இவங்களும் இந்தியா தான். அப்ப யார் நல்லா விளையாடினா? இவங்க பேட்டிங் நல்லா விளையாடலையா இல்ல அவங்க போலிங் நல்லா வீசினாங்களா? தனிப்பட்ட முறையில ஒருத்தரை மட்டும் சிறப்பா பாராட்டியே ஆகணும். வேற யாரும் இல்ல, சிங்க மாதிரி ஆடின சூரியகுமார் யாதவ் தான். ஒரே ஒரு கேட்ச், ஸ்கையோட கேட்ச் விட்டதனால மொத்த மேட்சும் இந்தியா பக்கம் திரும்பி போச்சு. ஃபுல் கான்சென்ட்ரேட்டோட வேலை செய்யாம கிரிக்கெட் மட்டும் விளையாடுனா கண்டிப்பா இந்தியாவை டாமினேட் பண்ணுவாங்க போல. இந்தியாவில இருந்து கிளம்பி போயிட்டு அமெரிக்காவை வளர்க்குறாங்க. அது சயின்டிபிக் ரீதியா இருந்தாலும் சரி, டெக்னாலஜி வைஸ் இருந்தாலும் சரி. இப்போ விளையாட்டு ரீதியா இங்கிருந்து கிளம்பி போயிட்டு அமெரிக்கா வாழ் இந்தியனா அமெரிக்காவை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது, இந்தியாவுல அறிவாளிங்க அதிகம், ஆனா அந்த அறிவாளிங்களை பயன்படுத்துற ஆளுங்க குறைவு. அதனால அந்த அறிவாளிங்க இங்கிருந்து கிளம்பி போயிட்டு அமெரிக்காவில அரசியல், தொழில்நுட்பம், இப்போ விளையாட்டு எல்லா துறையிலுமே அமெரிக்கா வாழ் இந்தியனா சாதிக்கிறாங்க. T20 வேர்ல்டு கப் தொடர்ல 3வது போட்டியா USA அணிக்கும் இந்தியாவுக்கும் வான்கடை மைதானத்துல நடந்துச்சு. இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணது USA அணி தான். கொஞ்சம் கூட யோசிக்காம போலிங்க சூஸ் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு அணியா இருந்தாலும் 7 மணிக்கு மேல டாஸ் வின் பண்ணா கண்டிப்பா போலிங் தான் எடுப்பாங்க. இதுக்கு மெயின் ரீசனே அந்த கிரவுண்ட்ல டியூ கண்டிப்பா 7 மணிக்கு மேல வரும்ன்ற ஒரே காரணம் மட்டும் தான். டாஸ் ஜெயிச்சுட்டு பேசின அமெரிக்க கேப்டன் மோனாங் பட்டேல் இது ஒரு பெஸ்டான கிரவுண்ட் தான், இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரன்கள் அதிகமா சேர்க்கலாம் ஆகிய காரணத்தினால எவ்வளவு டார்கெட்டை கொடுத்தாலும் நாங்க சேஸ் பண்ணுவோம், சேஸ் பண்ற அளவுக்கு இலக்கை கட்டுப்படுத்தி வீசுவோம்னு சொன்னாரு. அமெரிக்கா இந்த வேர்ல்டு கப்ல ஒரு அணியா இந்த இடத்துல பங்கேற்கிறது மிகப்பெரிய ஒரு உணர்வா இருக்கும். அதுலயும் இந்தியாவுக்கு எதிராக விளையாடுறது பல பிளேயர்களோட கனவு. அது இப்போ நடந்திருக்கு. நாங்க எங்க கிரிக்கெட் வாழ்க்கைய இங்கதான் ஆரம்பிச்சோம், ஆனா இப்போ அமெரிக்காவை பிரதிபலிக்கிறோம். 6 பேட்ஸ்மேன், 2 ஆல்ரவுண்டர், 3 ஃபாஸ்ட் பவுலரோட களம் இறங்குவோம் அழுத்தமா சொன்னாரு. அடுத்ததா பேசிய நடப்பு சாம்பியனான இந்திய டீமினுடைய T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டியூ அதிகமா இருக்காது, ஆகையினால நாங்களே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாட தான் ஆசைப்பட்டோம். சொந்த மண்ணில வேர்ல்டு கப் தொடர் விளையாடுறது ரொம்ப பிரஷர் தான். அதுவும் இல்லாம இந்த போட்டியில பும்ரா கிடையாது, அவருக்கு பதிலா சிராஜ் களம் இறங்குவார்னு சொல்லி இருக்கிறாரு. கூடவே சஞ்சு சாம்சனுக்கு பதிலா ஓபனிங் ஆர்டர்ல இஷான் கிஷனோட அபிஷேக் சர்மாவும் இறங்குவார்னு களத்துக்கு வந்தாங்க. ஆப்போசிட்ல விளையாடுறது அமெரிக்க வாழ் இந்திய அணி. இது வரைக்கும் பவர் பிளேக்குள்ளார 6 ஓவருக்குள்ளார எந்த அணியா இருந்தாலும் சரி, சாதாரண மேட்சுகள்ல 6 ஓவருக்கு 80, 70, 90 அடிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம சிக்ஸர் மழையா பொழிய விட்டு இருப்பாங்க. ஆனா இந்த போட்டியில 4 விக்கெட்டை கொடுத்தாங்க, 4 4 அடிச்சாங்க, 3 6 அடிச்சு பரிதாப நிலைக்கு போயிட்டாங்க இந்திய அணி. முதல் ஓவரை வீசின நேத்ராவல்கர் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி 200 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடிக்கிட்டு இருந்த இஷான் கிஷனை கட்டுப்படுத்தி ஒரு 6ஓட அடக்கி இருக்கிறாரு. ஃபீல்ட் செட் வேற பக்காவா பண்ணி இருக்கிறாரு. இஷான் கிஷன் ஸ்கொயர் லெக்ல அடிப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபீல்டரை போட்டு இருக்கிறாரு. ஒரு 6 போச்சு, அந்த 6 மட்டும் தவறுதலான ஒரு ஷாட்டா மாறி போயிட்டு லைட்டா பட்டு இருந்தா அழகா கையிலேயே உட்கார்ந்து அப்பவே வெளியே போயிருப்பாரு. நெக்ஸ்ட் ஓவரை வீசின அலிகான் அதே மாதிரி ஃபீல்ட் செட் பண்ணி இருக்கிறாரு. அபிஷேக் சர்மா டீப்ல நல்லா விளையாடுவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாலை வச்சு அந்த இடத்துல ஃபீல்ட் செட் பண்ணி அழகா டக் அவுட் ஆக்கி வெளியே அனுப்பி இருக்கிறாரு. திலக் வர்மா அலிகான் வீசின 2வது ஓவர்ல தடுமாறினாலும் 3வது ஓவரை வீச வந்த நேத்ராவல்கரை போட்டு பொளந்து இருக்கிறாரு. நெக்ஸ்ட் வீசின ஷால்க்விக் ஏவரேஜா ஓவருக்கு 8 ரன் கொடுத்தாரு. அதுக்கு மேல என்ன, ஃபர்ஸ்ட் ஓவர்ல இந்த இடத்துல நேத்ராவல்கர் கட்டுப்பாடோட வீசி 2வதா வீசும்போது ரன்னை வாரி கொடுத்தார்ல, அதே மாதிரி அலிகான் ஃபர்ஸ்ட் ஓவரை நல்லதா கட்டுப்பாடோட வீசினாரு. 2வது வீசினப்ப 6-4 கொடுத்து இஷான் கிஷனை கான்பிடென்ட்டா ஆட வச்சாரு. அடங்காம இருந்த இந்தியாவோட திமிர பல வகையில அடக்கி இருக்கிறாரு. எப்பொழுதுமே பவர் பிளேல அதிகமா அடிப்பாங்க, அந்த திமிரும் அடங்கி போச்சு. எப்பொழுதுமே அதிரடி ஆடுவாங்க, ஒரு விக்கெட் விழுந்தா அதுவும் அடங்கி போச்சு. அது எல்லாமே ஒரே ஓவர்ல நடந்திருக்கு. ஷால்க்விக் வீசின பவர் பிளேவனுடைய கடைசி ஓவர்ல 2 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்தாரு. இந்த இடத்துல 16 பாலுக்கு 20 அடிச்சு வச்சிருந்தாரு இஷான் கிஷன். அவருடைய விக்கெட்டை முதல்லயே காலி பண்ணாரு. நெக்ஸ்ட் எப்பொழுதுமே பில்லரா இருக்கக்கூடியது இந்திய அணிக்கு விக்கெட் சரிஞ்சுக்கிட்டு போனாலும் சரி, அந்த நேரத்துல தாங்கி பிடிக்கிறது திலக் வர்மா மட்டும்தான். 16 பாலுக்கு 25 அடிச்சு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா தான் இருந்தாரு. அவருடைய விக்கெட்டையும் இவர் தான் எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, அடிமால அடிச்சா அம்மியும் நகரம்னு சும்மாவா சொல்லுவாங்க?
இந்த இடத்துல நகர்ந்திருக்கு. அதாவது விக்கெட் விழுந்தாலும் நாங்க அதிரடியா தான் ஆடுவோம்னு சொல்லிட்டு திமிரா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க கட்டுப்பாடோட ஆடிதாண்டா ஆகணும்ன்ற மாதிரி இந்த ஒரே ஓவர்ல 3 விக்கெட்டை எடுத்திருக்காரு. திலக் வர்மா, இஷான் கிஷான், சிவம் துபே ஸ்லோவர் பால போட்டு அசால்ட்டா தூக்கி இருக்காங்க. ஆக மொத்தம் பவர் பிளேக்குள்ளார 6 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 46க்கு 4 விக்கெட்டை இழந்து இந்திய அணி தடுமாறி போய்கிட்டு இருக்கு. ஏன் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இப்ப களத்துல சூரியகுமார் யாதவும் ரிங்கு சிங்கும் இருக்காங்க. 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 2 பேரும் டெஸ்ட் மேட்ச் ஆட ஆரம்பிச்சாங்க. 7வது ஓவரையும் இன்னொரு பக்கம் 9வது ஓவரையும் மோஷன் தான் வீசுறாரு. 2 ஓவரை வீசி 4 ரன் மட்டும் தான் கொடுக்கிறாரு. ஷால்க்விக் பவர் பிளேல ஒரு ஓவரை போட்டு அந்த ஸ்பெல்ல கண்டினியூ பண்ணி இந்த இடத்துல ஒரு ஓவரை மட்டும் வீசி 3 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. 10வது ஓவர்ல 10 ரன் வந்ததனால 63க்கு 4 விக்கெட்டை இழந்து ஒரு புயலே அடிச்சு ஓஞ்சி அந்த இடத்துல கொஞ்சமா சரி பண்ணி இருக்கிறது இந்திய அணி. ஆக மொத்தம் 24 பால்ல 21 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க இந்த 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும். அடுத்ததா 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் 3 ஓவரை ஹர்மித் சிங் வீசி 19 ரன் கொடுத்து பாண்டியாவை விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி மோஷின் இந்த ஸ்பெல்லோட அந்த 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 2 ஓவரை போட்டாரா, சரி நான் தொடர்ச்சியா போடுறேன்னு சொல்லிட்டு மீதம் இருக்கக்கூடிய 2 ஓவரை 15வது ஓவருக்குள்ளார வீசி 12 ரன் கொடுத்து ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் ரிங்கு சிங். இவர் தான் சூரியகுமார் யாதவோட கொஞ்சமா தாக்கு பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாரு. இனி என்ன, கியரை மாத்தியே ஆகணும். இலக்கு 150 வேணும்னா கண்டிப்பா நம்ம இந்த ஓவர்ல இருந்து கியரை மாத்தி விளையாட்டா மட்டும்தான் அது நடக்கும். நேத்ராவல்கர் இவன் தானே இழுச்சுவாயன், இவனை போட்டு அடிப்புன்னு சொல்லிட்டு 3 4 ஒரு 6 அக்சார் பட்டேல சூரியகுமார் யாதவ் சேர்ந்து ஒரே ஓவர்ல 21 அடிச்சாங்க. இதுதான்டா இந்தியாவோட நார்மல் டீம். நார்மல் ஓவர்ல இவ்வளவு ரன் தான் அடிப்பாங்க. இந்த சூழ்நிலையை எடுத்துட்டு வரதுக்கு 16 ஓவர் தேவைப்பட்டது. அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கலங்க. 11 பாலுக்கு 14 ரன் அடிச்சு அதிரடியா ஆடிக்கிட்டு இருந்த அக்சார் பட்டேல ஹர்மித் சிங் 17வது ஓவர்ல காலி பண்ணாரு. 17 ஓவருக்கு 122க்கு 7 விக்கெட்டை இழந்து 150 அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்கை மட்டும் உள்ள போராடிக்கிட்டு இருக்கிறாரு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இந்த அலிகான் ஃபர்ஸ்ட் 2 ஓவரை வீசி கட்டுப்பாடோட வீசி இருக்காரு. அதுவும் இல்லாம விக்கெட் வர எடுத்திருக்காரு. அவர் திரும்ப வீசி இருந்தா கொஞ்சமாவது கட்டுப்பாடோட இருந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல அவருக்கு கால்ல காயம் ஏற்பட்டதுனால பால் போட முடியாம வெளியேறிட்டாரு. இப்போ 18 பால் மட்டும் தான் இருக்குது. இந்த இடத்துல சுபம் தான் வீசுறாரு. இவர் வீசின 10வது ஓவர்லயே சூரியகுமார் யாதவோட காட்டன் கேட்ச புடிச்சிருந்தா மேட்ச் இவ்வளவு தூரம் வந்தே இருக்காது. ஆனா இந்த 18வது ஓவர்ல ஸ்ட்ரைக் அதிகமா ஹர்ஷித் சிங் கிட்ட கொடுக்காம இவரே 4 பால் விளையாடி 6 ரன் மட்டும் தான் அடிச்சாரு. ஒரே ஓவர்ல 3 விக்கெட்டை எடுத்த ஷால்க்விக் 19வது ஓவர் வீசுறாரு. ஆனா அந்த ஓவர்ல அதிரடியா விளையாடி 12 ரன் சேர்க்கிறாரு. தனிமரம் தோப்பாகாதுன்னு ஒரு டயலாக் இருக்கு. ஆனா இந்த இடத்துல தனியா நின்னு நாம போலிங் போடும்போது இந்த டார்கெட்டை வச்சு ஒற்றுமையா போராடணும்ன்றதுக்காக கடைசி ஓவரை கண்டமாக்கி இருக்கிறாரு சூரியகுமார் யாதவ். நேத்ராவல்கர் ஆரம்பத்திலேயே அடிச்சாங்க. கடைசி ஓவர்ல சும்மா விடுவாங்களா? 2 6 3 4 மொத்தமா 21 ரன் அடிச்சிருக்காங்க. கண்டந்துண்டமா சாத்து இருக்கிறாரு சூரியகுமார் யாதவ் மட்டும். இது வரைக்கும் சுமாரா போய்கிட்டு இருந்த மேட்ச ஆடியன்ஸ் எல்லாம் சோகமா பார்த்துக்கிட்டு இருந்த மேட்ச என்கேஜா மாத்துனது இந்த நேத்ராவல்கர் சூரியகுமார் யாதவ் மட்டும் தான். தனிப்பட்ட முறையில சூரியகுமார் யாதவ் 49 பாலுக்கு 84 ரன் அடிச்சு 4 6 10 4 171 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடி இருக்கிறாரு. மொத்தமா 20 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி இந்திய அணி 161க்கு 9 விக்கெட்டை இழந்து யுஎஸ்ஏ அணிக்கு டார்கெட்டா 162 கொடுத்திருக்காங்க. யுஎஸ்ஏ தரப்பிலிருந்து நேத்ராவல்கர் 4 ஓவர் வீசி 65 ரன் கொடுத்து எந்த ஒரு விக்கெட்டையுமே எடுக்கல. மோஷின் 4 ஓவர் வீசி 13 ரன் தான் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. ஒரு விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஷால்க்விக் 4 ஓவர் வீசி 25 ரன் கொடுத்து 4 விக்கெட்டை எடுத்திருக்காரு. அலிகான் 2 ஓவர் வீசி 13 ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்திருக்காரு. அலிகான் பந்து போட்டு ஸ்கையோட கேட்ச புடிச்சிருந்தா மேட்ச் யுஎஸ்ஏ பக்கம் போயிருக்கும். ஆனா இந்த இடத்துல ஸ்கையோட இன்னொரு பேட்ஸ்மேன் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 50யோ சதமோ அடிச்சிருந்தா மேட்ச் எங்கவோ போய் முடிஞ்சிருக்கும். 200க்கு மேல டார்கெட் வந்திருக்கும். எல்லாருக்குமே தெரியும் இந்த போட்டியில பும்ரா கிடையாது. இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஹர்ஷித் சிங்கும் சிராஜும் ஆளுக்கு 3 ஓவரை வீசுறாங்க. மொத்தமா 6 ஓவரை வீசி பவர் பிளேக்குள்ளார 31 ரன் மட்டும் தான் விட்டு கொடுக்குறாங்க. இந்த நிலையில அமெரிக்கா 3 விக்கெட்டை இழந்து தடுமாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில சிராஜ் கோசையும் சைதிஜா முக்காமல்லாவையும் காலி பண்ணாரு. கூடவே ஹர்ஷித் சிங் தான் வீசின பந்துல மோனாங் பட்டேல் அமெரிக்காவினுடைய கேப்டனை காலி பண்ணாரு. இவங்க 3 பேரையும் காலி பண்ணி பேட்டிங்ல பண்ண தப்ப பவுலிங்லயும் ஃபீல்டிங்லயும் சரி செஞ்சிருக்காங்க இந்திய அணி. 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி, அக்சார் பட்டேல் தலா 2 ஓவரை வீசி 18 ரன் மட்டும் தான் கொடுக்குறாங்க 24 பாலுக்கு. ஆனா இந்த இடத்துல கிருஷ்ணமூர்த்தி, மிலிந்த் குமார் 2 பேருமே 10வது ஓவர் வரைக்கும் ஆம மாதிரி பொறுமையா விளையாடுறாங்க. மொத்தமா 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 3 விக்கெட்டை இழந்து யுஎஸ்ஏ 49 ரன் அடிச்சாங்க. நெக்ஸ்ட் 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் 49 ரன் அடிச்சிருக்காங்க 30 பாலுக்கு. இதுக்கிடையில வருண் சக்கரவர்த்தி 12வது ஓவர்ல மிலிந்த் குமாரை காலி பண்ணாரு. 32 பாலுக்கு 32 ரன் அடிச்சிருந்தாரு தனிப்பட்ட முறையில.
இவரு கிருஷ்ணமூர்த்தியோட பார்ட்னர்ஷிப் போட்டு கிட்டத்தட்ட 52 பாலுக்கு 58 ரன் அடிச்சு ஓரளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. அதாவது மேட்ச் எப்படியாச்சும் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையை அமெரிக்க டீம்மேட்டுக்கு கொடுத்தாங்க. 30 பாலுக்கு 64 அடிக்கணும், கொஞ்சமா உசுறு இருந்ததுன்னு சொன்னல, அவ்வளவு தூரம்லாம் போக கூடாது. 16வது ஓவர் தான் வீச வந்தாரு அக்சார் பட்டேல். வந்த உடனே ஹர்மித் சிங்கை டக் அவுட் ஆக்குனாரு. அதுக்கப்புறம் 37 ரன் அடிச்சு வச்சிருந்தாரு யாரு, கிருஷ்ணமூர்த்தி. அவருடைய விக்கெட்டையும் காலி பண்ணி ஜெயிக்கிறது யுஎஸ்ஏ கஷ்டன்ற நிலைக்கு கொண்டு வந்துட்டாரு. இந்த 16வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரைக்கும் ஓவருக்கு ஏறு வரிசையில் அடிக்கிற மாதிரி 2, 4, 7, 10, 11 மொத்தமா 30 பாலுக்கு 34 அடிச்சு 132க்கு 8 விக்கெட்டை இழந்து 29 ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணி யுஎஸ்ஏவை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறது. இந்தியாவின் தரப்பிலிருந்து ஹர்தீப் சிங் 4 ஓவரை வீசி 18 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. சிராஜ் 4 ஓவரை வீசி 29 ரன்னை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. மத்தபடி ஸ்பின்னர்களாக இருக்கக்கூடிய வருண் சக்கரவர்த்தி, அக்சார் பட்டேல் தலா 4 ஓவரை வீசி 24 ரன்னை விட்டு கொடுத்திருக்காங்க. இந்த போட்டியில அமெரிக்கா கிட்ட என்னதான் இந்தியா சறுக்கினாலும் அந்த இடத்துல கேப்டனா சூரியகுமார் யாதவ் காப்பாத்தி இருக்கிறாரு. இப்படி மேட்ச் முழுக்க ஒவ்வொருத்தரும் காப்பாத்துற விதமா தான் டீமுடைய கட்டமைப்பை கட்டமைச்சிருக்காங்க. ஒருத்தன் போனா கூட இன்னொருத்தன் அடிப்பான். அந்த நிலைமையில பார்க்கும் பொழுது இந்தியாவை எப்பொழுதுமே அசைச்சு பார்க்க முடியாது. அந்த வகையில் இந்தியாவினுடைய வெற்றி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா, தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.